தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசுக்கு மாற்ற வேண்டும். ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். இங்கே மாநில சுயாட்சி என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள் படிப்படியாக ஒன்றிய அரசு கவர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த கல்வித்துறையில் நிறைய போயிடுச்சுங்க ஒன்றிய அரசுக்கு. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் அது வகைப்படுத்தல், யாரெல்லாம் கீழே இருக்கிறார்கள் மேலே இருக்கிறாருங்கிற விவரங்களை எடுக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டு அந்த அரசாங்கத்துக்கு தான் இருக்குது, அது தமிழ்நாட்டுக்கு தான் வேணும். ஆக ஒன்றிய அரசுக்கு இது இருக்க வேண்டும் என்று சொல்வதை கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆக இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் இந்த உள்ளிட ஒதுக்கீடு என்பது கிடைத்த பிறகுதான் இந்த 14 ஆண்டுகளில் ஓரளவு முன்னேற்றம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அரசியல் சட்டத்தினுடைய 341 342 இருக்கிற சாதிகளை எடுக்கக்கூடாது சேர்க்கக்கூடாது என்கிற வகையில் மட்டும்தான் இருக்கே ஒழிய, அதை இருக்கிறத டிவைட் பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை. இந்த இதில் ஏற்கனவே இங்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பட்டியலின மக்கள் எல்லோருமே ஹோமோஜீனியஸ் கிடையாது. அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறவர்கள் கிடையாது, இவங்க ஹெட்ரோஜீனியஸ். இவர்களுக்கு தனித்தனி அவர்களுடைய பண்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை நாங்கள் முற்றிலும் ஏற்கிறோம். ஏன்னு சொன்னால், உண்மையிலே இங்கிருக்கிற பல்லர், பறையர், அருந்தியர் 3 சாதிகளிலும் இப்போ 3 சாதியை சேர்ந்தவர்களும் கிராமங்களில் நீங்கள் போனீங்கன்னா தனித்தனியாக காலனியாக தான் இருக்குது. தனித்தனி காலனி தான், ஒரே காலனி கிடையாது. இவர்களுக்கு தனித்தனி சுடுகாடு தான் இருக்கிறது, ஒரே இடத்துல சுடுகாடு கிடையாது. அப்போது இவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் கிடையாது, இவர்களுக்குள்ள திருமண உறவுகள் கிடையாது. அப்போ திருமண உறவுகள் கிடையாதுங்கும்போது இவங்க எப்படி ஹோமோஜீனியஸ் ஆக முடியும்? ஒரே மாதிரியான ஆட்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? உறவுகளே கிடையாது. மீறி ஒரு அருந்ததிய பையன் ஒரு பறையர் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணை காதலித்தாலோ அல்லது திருமணம் செய்தாலோ வெட்ட வருகிறார்கள், கொலை செய்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இது ஹோமோஜீனியஸ் ஆக முடியும்? கிடையாது. ஆனால் இப்போது ஏற்கனவே அருந்ததியர்களுக்கு பிரித்து ஒரு 7 சாதி தனியாக கொடுத்துருக்கிறார்கள். இந்த 7 சாதி என்பது இவர்கள் ஹோமோஜீனியஸ், இவங்க ஹெட்ரோஜீனியஸ் கிடையாது. இவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, அதனால் ஹோமோஜீனியஸ். ஆக இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக இந்த செய்திகளை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வேறு சில வார்த்தைகளை பயன்படுத்தி இன்றைக்கு இந்த மக்களை குழப்புகிற வேலையை சில தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.